ஹிஜ்ரி வருடம் என்பது சஹாபாக்கள் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஹிஜ்ரி கேலண்டர், ஹிஜ்ரி வருடம். அது எப்பொழுது என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு 17வது ஆண்டில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில நபர்கள் கேட்டார்கள், உங்களிடத்தில் இருந்து எங்களுக்கு கடிதங்கள் வருது, அதிலே ஒரு டேட்டும் அதிலே தாரீக் இல்லாமல் வருகிறது, ஒரு நாளும் அதனுடைய வருடமோ மாதமோ நாளோ குறிப்பிடாமல் அந்த கடிதங்கள் எங்களை வந்தடைகிறது என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதினார். அதே போல் இன்னும் சில ரிவாயத்துகளில், சில ஆசார்களில் யமன் நாட்டிலிருந்து சில நபர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து அந்த யமன் நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த கேலண்டர் தாரீக் அதை பற்றி அவருக்கு அறிவித்த போது, ஆம் அது நல்லம், எனவே நாங்களும் இந்த வருடத்தை உருவாக்குவோம் என்று இந்த கேலண்டரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய ஆலோசனையோடு உருவாக்கினார் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வேளையில் ஆலோசனை செய்த போது அலி, உஸ்மான், அதே போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனை என்னவாக இருந்தது என்றால், நாங்கள் வருடத்தில் ஆரம்பத்தை ஷஹருல்லாஹ் அல் முஹர்ரம் என்ற மாதத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்று அவர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்தார்கள். அந்த காலத்திலிருந்துதான் இந்த ஹிஜ்ரி வருடம் ஆரம்பித்தது. அது எப்பொழுது என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே போல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்திலிருந்து நாங்கள் அந்த கலண்டரை உருவாக்குவோம் என்று கூறினார்கள். அதிலே உடன்பட்டார்கள். அதைதான் ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஸஹீஹ் புகாரிலே வருகிறது போல் அறிவிக்கிறார், மா அத்து மின் மபஅத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா மின் வஃபாத்திஹி மா அத்து இல்லா மின் மக்தமிஹி மதீனா. இந்த ஹிஜ்ரி ஆண்டை, வருடத்தை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்ட இந்த காலத்திலிருந்தோ இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹ் மரணித்த வருடத்திலிருந்தோ அவர்கள் கருதவில்லை, எண்ணவில்லை. மாறாக ரசூலுல்லாஹ் எந்த காலத்தில் மதீனாவை வந்து அடைந்தாரோ, ஹிஜ்ரத் செய்து வந்து அடைந்தாரோ, அந்த காலத்தை அடிப்படையாக வைத்துத்தான் சஹாபாக்கள் இந்த ஹிஜ்ரி கேலண்டரை கருதினார்கள் என்று ஸஹீஹ் புகாரில் ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் அல் புகாரியுடைய அந்த தலைப்பு பாபு தாரீக், வரலாறு என்ற அந்த தாரீக், அதாவது டேட், கேலண்டர் என்ற ஒரு தலைப்பை போட்டு இமாம் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார். எனவே சகோதரர்களே, இந்த வகையில் தான் இந்த ஹிஜ்ரி என்ற வருடம் ஆரம்பித்தது. சஹாபாக்கள் ஏகோபித்து முடித்த ஒரு முடிவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய ஆலோசனையோடு. காரணம், நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் எந்த வருடத்தில் பிறந்தாரோ அந்த வருடத்தை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய கலண்டரை அமைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய இந்த மீலாத் அல் ஆம் அல் மீலாதி என்று அரபியில் கூறுகிறார்கள். இந்த வருடத்தை அவர்கள் அந்த அம்சத்தை அடிப்படையாக வைத்து அமைத்துக் கொண்டார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபாக்களும் அவர்களுக்கு முரணாக, ஏனென்றால் ரசூலுல்லாஹ் எத்தனையோ ஹதீஸ்களில் நீங்கள் யஹூதுகளுக்கும் நசாராக்களுக்கும் முஷ்ரிக்களுக்கும் முரணாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறியுள்ளார் எத்தனையோ ஹதீஸ்களில், எத்தனையோ விடயங்களில். அதனால் தான் சஹாபாக்கள் இவர்களுக்கு முரணாக இந்த ஹிஜ்ரி வருடத்தை ஆரம்பித்தார்கள். ஏற்கனவே இந்த மாதங்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் அதற்கான ஆதாரங்கள். ஆனால் இந்த ஹிஜ்ரி என்ற வருடங்களை இந்த சஹாபாக்கள் அவர்கள் ஏகோபித்த ஒரு முடிவில் தான் வெளிவந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இதனை ஒருபோதும் அல்லாஹ்வோ ரசூலோ சஹாபாக்களோ எங்களுக்கு பெருநாளாக அமைக்கவில்லை. எனவே அந்த நாளில், இந்த ஷஹருல்லாஹ் அல் முஹர்ரமில் முதல் நாளில் நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவதோ, இல்லாவிட்டால் அவைகளில் நாங்கள் பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதோ, இவைகள் ஒன்றும் சஹாபாக்களை தொன்றும் ரசூலுல்லாஹை தொற்றும் வரவில்லை. நாங்கள் எங்களை விதத்துகளிலிருந்தும் முரண்பாடுகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதுதான் எங்களுடைய கடமை.